வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆர்ஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு அப்டேட் தான். இப்போ ரிசல்ட் ஏப்ரல் 11th ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் பண்ணியிருந்தாங்க அண்ணா யூனிவர்சிட்டி. அதாவது ஆர்ஏ அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அவங்க ரிசல்ட்டில். ஆர்ஏ மென்ஷன் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டாங்க பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ரீ எக்ஸாம் வைப்பாங்களா இல்லை ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்களா, அந்தமாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆர்ஏ எடுத்து, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி ஃபெயில்ட்டு போட்டிருப்பாங்களே, ஃபெயில் தான் ஆர்ஏன்னு அர்த்தம். அது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதனால தான் இப்போ நான் சொல்கிறேன். ஆர்ஏட்டு உங்கள் ரிசல்ட் இருந்ததுன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ரீ எக்ஸாம் அதுலேயும் ஒரு என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது ஒரு அட்டம்ப்டாக அவங்க மென்ஷன் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஆர்ஏட்டு மென்ஷன் ஆயிருக்கும்ல, அந்த சப்ஜெக்ட் எப்போ போல் எக்ஸாம் நடந்தமே இருந்ததுன்னா அந்த சப்ஜெக்ட் அடுத்த வாட்டி நீங்கள் அடுத்த செமஸ்டரில் எழுதும் போது உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் அரியரிட்டு போன செமஸ்டரோட சர்டிஃபிகேட்டில் அரியரிட்டு இருக்கும். அடுத்த செமஸ்டரில் நீங்கள் பாஸ் ஆகுனீங்கன்னா அடுத்த செமஸ்டர் சர்டிஃபிகேட்டில் தான் அது பாஸ்ட்டு இருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த ரீ எக்ஸாமில் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது ஆர்ஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்களே, அந்த எக்ஸாம் நீங்கள் ஆர்ஏ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எழுதும் போது அந்த எக்ஸாம் உங்களுக்கு நீங்கள் பாஸ் ஆகுனீங்கன்னா அந்த எக்ஸாம் பாஸ்டு ரிசல்ட் இப்போ நடந்து முடிஞ்ச செமஸ்டர் எக்ஸாம் சர்டிஃபிகேட்டில் பாஸ்ட்டு நீங்கள் இப்போ ரீ எக்ஸாமில் பாஸ் ஆகினீங்கன்னா பாஸ்ட்டு மென்ஷன் ஆகும். அந்த ஒரு இதுதான் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்க. அது ரொம்பவுமே ஒரு நல்ல நியூஸ் தான். அதனால் இப்போ ஆர்ஏட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீ எக்ஸாம் கண்டிப்பாக இருக்குது. இப்போ இந்த ரீ எக்ஸாம் எந்த மேனரில் நடக்கும், அதாவது ஓப்பன் புக் எக்ஸாமா இல்லைனா எம்சிக்யூ டைப்பா அப்படின்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கும். அதுக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது எம்சிக்யூ டைப்பில் தான் நடக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் உள்ள அப்டேட் படி எம்சிக்யூ டைப் தான் சொல்லியிருக்காங்க. எதனால் பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாமும் எம்சிக்யூ டைப்பில் தான் நடந்தது. அதனால இப்போ நடக்க போகிற ரீ எக்ஸாமும் எம்சிக்யூ டைப் தான். அதாவது யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ஏ எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் WHLட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ நடக்க போகிற ரீ எக்ஸாம் எம்சிக்யூ டைப் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்திருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலுமே அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு 1 வீக் டைமில் சொல்லிடுவாங்க. அதனால் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கும் இதே அப்டேட் தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ஒரு நியூஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சேன். இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தமாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.